சரி, சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கான்னு இன்னைக்கு செக் பண்ண போறோம். சரிங்களா? இன்னைக்கு வீடியோ இல்ல, இன்னைக்கு நேத்து ஹோம்ஒர்க்ல, முந்தா நேத்து ஹோம்ஒர்க்ல, நேத்து ஹோம்ஒர்க்ல தான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, செகண்ட் பாயிண்ட் என்ன சொன்னாரு? 4 பாயிண்ட் சொன்னாரா? அதுக்கு 4 பாயிண்ட் சொன்னாருங்க. செகண்ட் பாயிண்ட் என்னது? அதேதான். ஃபர்ஸ்ட் படிக்கணும், கரெக்ட் பண்ணணும், படிக்கணும், கரெக்ட் பண்ணணும். யா, நம்ம படிச்சிருக்கோம். ரீடிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா, ரீடிங்லாம் நமக்கு வருதா அப்படின்னு கொஞ்சம் நல்லா செக் பண்ணிடும். யா, ஃபாஸ்டா பார்க்க போறோம். voting for relief. Interim bail for Delhi Chief Minister reverses damage to. அந்த லைன் நம்மளுக்கு வேண்டாம். அந்த லைன் இல்லாம இருந்தாதான் நல்லா இருக்கும். இருந்து வரைக்கும் போகுது. Granting interim bail to Delhi Chief Minister Arvind Kejriwal. Right. Delhi Chief Minister அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இன்டரிம் பெயில் கொடுக்கறது மூலமா, கொடுத்தது யாரு? ரைட், தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இப்ப கொடுத்ததுனால என்ன நடந்திருக்கு? கொடுக்காததுனால இல்ல, கொடுத்ததுனால என்ன நடந்திருக்குன்னா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் ரிவர்ஸ் பண்ணிடுச்சு. சரியா? எதை ரிவர்ஸ் பண்ணிடுச்சு? டெவலப்மெண்ட். கொஸ்டின் என்னன்னு புரிஞ்சுங்க. இந்த டெவலப்மெண்ட் என்ன அப்படிங்கறத கொஸ்டின். சரியா? சென்டென்ஸ் முடிச்ச உடனே நான் கேட்பேன், டெவலப்மெண்ட் என்ன அப்படிங்கறத கொஸ்டின். டெவலப்மெண்ட் ரிவர்ஸ் பண்ணிடுச்சு. அப்செட்ஸ், திரும்ப சொல்றேன், அப்செட்ங்கிறது அப்செட்ஸ்ங்கிறது V1, அப்செட்ங்கிறது V2. தட் எதை ரெஃபர் பண்ணுது? டெவலப்மெண்ட் வந்துட்டு அப்செட் பண்ணிடுச்சு. எதை அப்செட் பண்ணிடுச்சு? The level playing field for the ongoing general election. Right. டெவலப்மெண்ட் என்னது? சென்டென்ஸ் டெவலப்மெண்ட் என்னது? தெளிவா சொல்லணும். எனக்கு சொல்லணும். யாரோ சொன்னாங்க டெவலப்மெண்ட் என்னது? டெவலப்மெண்ட் என்னது? ஒருத்தவங்க சொன்னாங்க. டெவலப்மெண்ட் என்னது அப்படின்னு கவி சொல்றாப்ல. என்ன சொல்றாப்ல அப்படின்னா, அவரை ஜெயில போட்டது அப்படிங்கிற. பெயில் கொடுத்தது டெவலப்மெண்டா? பெயில் கொடுத்தது டெவலப்மெண்டா, ஜெயில போட்டது டெவலப்மெண்டா? என்ன டெவலப்மெண்ட் இருக்குல்ல, டெவலப்மெண்ட் தான் லெவல் பிளேயிங் ஃபீல்ட் என்ன பண்ணி விட்டுருச்சு? அப்ப எல்லாரும் ஈக்குவலா வைக்காம அன்ஈக்குவல் ஆக்கிடுச்சு. அதானே? லெவல் பிளேயிங் ஃபீல்ட் என்ன பண்ணிட்டாங்க? அப்செட் பண்ணிட்டாங்க. இவர் ஜெயில தூக்கி போட்டா லெவல் பிளேயிங் ஃபீல்ட் அப்செட் ஆகுமா, இல்ல இவருக்கு பெயில் கொடுத்தா அப்செட் ஆகுமா? பெயில் கொடுத்தா அப்செட் ஆகுமா? ஆவிகளா? இருங்க. ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்கு? ரைட், இதை எடுத்துட்டே வந்தது. பெயில் கொடுத்தது. ரைட்டா? பெயில் கொடுத்தது தான் ஒரு ரிவர்சல். பெயில் கொடுத்தது தானே ரிவர்சல். எதுக்கு ரிவர்ஸ் பண்றாங்க? பெயில் கொடுத்தத ஜெயில போட்டதை ரிவர்ஸ் பண்றதுதான் இந்த பெயில் கொடுக்கிறது. கரெக்டா? சுப்ரீம் கோர்ட் இப்ப என்ன பண்ணிருக்கு? எதை ரிவர்ஸ் பண்ணிருக்கு? அப்ப இந்த டெவலப்மெண்ட் என்னவா தான் இருக்கும்? கண்டிப்பா ஜெயில போடுறதா தான் இருக்கும். கரெக்டா சொல்றேன். ஏன்னா இவரை ஜெயில தூக்கி போட்டாதான் என்ன மாறிடும்? ஜெனரல் எலெக்ஷனுடைய லெவல் பிளேயிங் ஃபீல்ட் என்னவா பண்ணிரும்? ஏன்னா இவர் முக்கியமான அப்போசிஷன் லீடர். இவரு தூக்கி ஜெயில போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவலா இருக்குமா அன்ஈக்குவலா இருக்குமா? ஏன்னா அவரால் பிரச்சாரம் பண்ண முடியாது முக்கியமான இடத்துக்கு போக. ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் பின்னாடி வரும். ஃபேர் எலெக்ஷன்ஸ், நியாயமான எலெக்ஷன்ங்கிற அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டு என்னவா மாறிடும்? இந்த டெவலப்மெண்ட் எந்த வார்த்தை தான்? கண்டிப்பா ஜெயில போடுறது. ஜெயில போடுறதுதான் இப்ப என்ன பண்ணிட்டாங்க?
ரிவர்ஸ் பண்ணான். ஜெயில போட்டதுனாலதான் என்ன ஆயிடுச்சு, லெவல் பிளேயிங் ஃபீல்டு அப்செட் ஆயிடுச்சு. ஜெனரல் சென்டென்ஸ் கரெக்டா? ஜெயில போட்டாங்க, பெயில் கொடுத்தாங்க, அதனால என்ன நடக்குது? ஜெனரல் சென்டென்ஸ். ஸ்பெசிபிக் கதைக்குள்ள போவோம். when Mr. Kejriwal was arrested in March for his alleged என்ன அர்த்தம்? குற்றம் சுமத்தப்பட்ட. ப்ரூவ் பண்ணிட்டாங்களா? ப்ரூவ் பண்ணல. alleged involvement in corruption. கரப்ஷன்ல இன்வால்வ்மெண்ட். எதுல கரப்ஷன் இருக்கு? ஃபார்முலேட் பண்றாங்கன்னா என்ன பண்றாங்க? ஃபார்முலேட்ஸ்னா உருவாக்குறாங்க. என்னது? கிரியேஷன் ஆஃப் டெல்லிக்கு ஒரு லிக்கர் பாலிசி உருவாக்குறதுல கரப்ஷன் அப்படின்னு குற்றச்சாட்டு யாருக்கு மேல வருது? கெஜ்ரிவால் மேல வருது. அதனால அரெஸ்ட் பண்றாங்க. இட்டு ஒரு அரெஸ்ட் பண்ணும் போது எப்படி தெரியல? எப்படி தெரியல? வெளிப்படையான ஒரே செட்பேக். செட்பேக் என்னது? பின்னடைவா தெரியல. எதுக்கு பின்னடைவா தெரியல? ஃபெடரலிசம் அண்ட் டெமோக்ரஸி. சரி, இப்ப நான் கேட்கறவங்க மட்டும் தான் பதில் சொல்லணும். சரியா? கையை காமிச்சு கேட்பேன். என்ன கேள்வி கேட்க போறேன்னு உங்களுக்கு தெரியும். ஃபெடரலிசம்னா என்னன்னு கேட்க போறேன். அமைதி. ஃபெடரலிசம் பாலிட்டிக்கு டிஎன்பிசி படிக்கிற ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா? நான் தமிழ் வார்த்தை சொல்லியிருக்கான். ஃபெடரலிசம்னா கூட்டாட்சி. நான் என்ன சொன்னேன் அதான் எனக்கு வேணும். அமைதி. சென்ட்ரல் ஸ்டேட்டும் சேர்ந்து இருக்கிறதா? சரி, ஃபெடரலிசம்னா என்னதுங்க? சேர்ந்து இருக்கிறதா பிடிச்சிருக்கிறதா? பிரிஞ்சிருக்கிறது. சென்டருக்கு தனியா பவர் இருக்கு, ஸ்டேட்டுக்கு தனியா பவர் இருக்கு. அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஃபெடரலிசம். ஃபெடரலிசமுக்கு இது ஒரு பின்னடைவா இருக்கிற மாதிரி பார்த்தாங்களா பார்க்கலையா? ஃபெடரலிசமுக்கும் டெமோக்ரஸிக்கும் வெளிப்படையான பின்னடைவா இது தெரியல அப்படிங்கிறாங்க. எப்ப தெரியல? இப்பவா? அரெஸ்ட் பண்ணும் போது தெரியல. ரைட்ஸ். அடுத்த வார்த்தை என்ன வார்த்தை இருக்கு? இப்ப தெரியல. பட்டு போட்டாங்கனால என்னது? இப்ப தெரியுதுங்கிற மீனிங் வரப்போம். The arrest of a serving chief minister, current post இருக்கக்கூடிய chief minister and the key figure in the when the election process was already எலெக்ஷன் நடக்கும் போது அப்போசிஷன்ல இருக்கிற ஒரு சர்விங் சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்றது sent shock waves among regional parties. எல்லாம் பயப்படுறாங்க. ரைட்டா? சென்ட் verb, சப்ஜெக்ட் எது? அரெஸ்ட். அப்போ முதல்ல அப்படி தெரியல. ஆனா எலெக்ஷன் டைம்ல இவர் அரெஸ்ட் பண்ண உடனே ரீஜனல் பார்ட்டிஸ் என்ன பண்ணிருச்சு? பயப்பட ஆரம்பிச்சு. ரைட். அண்ட் as he remained behind bars. remained behind bars எங்கதான் இருக்காரு? ஜெயிலுக்கு பின்னாடி இருக்கும்போது கிட்டு நிப்பாட்டி ஸ்டோக்டு. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. யா, ஸ்டோக்டு. எஸ் பண்ண போறீங்க வேற வார்த்தை. சரியா? ஸ்டோக்டு ஃபியர்ஸ். ஸ்டோக்டு ஃபியர்ஸ். ஃபியர்ஸ்ங்கிறது நவுன். பயத்தை என்ன பண்ணிச்சு? பயத்தை என்ன பண்ணிச்சு? பயத்தை என்ன பண்ணிச்சு? உருவாக்குச்சுங்கிறது தப்பு. ஏன்? ஏன்னா ஏற்கனவே அவங்க பயத்துல உருவாக்கிட்டாங்க. இவர் என்ன பண்றாரு? ஜெயிலுக்கு பின்னாடியே கண்டினியூவா இருக்கிறாரு. அப்ப பயம் என்னவாகும்? ஸ்டோக்னா இன்க்ரீஸ். இந்த கறி இருக்குல்ல, எரிக்கிற கறி இருக்குல்ல, அதை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிண்டி விட்டாங்கன்னா நல்லா எரியுமா? கிண்டி விடுறதுக்கு பேர் தான் ஸ்டோக்கிங். தூண்டி விடுறதுங்கிறத விட நெருப்பு எரியுது அப்படிங்கிறத அப்படி கிண்டி விட்டா நல்லா அந்த நெருப்பு எரியும். ஸ்டர்ரிங். ஸ்டர்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஸ்டர்ங்கிறது குக்கிங் வேர்டு. ஸ்டோக்னா வந்துட்டு இந்த கறி எரியும் போது கறியை நல்லா கட்டி விட்டீங்க, கிண்டி விட்டீங்கன்னா நல்லா எரியும். ஸ்டோக்கிங்னா இன்க்ரீசிங். சரி, பயம் என்ன ஆயிடுச்சு?
என்ன பயம்? என்ன பயம்? என்ன பயம்? எலெக்ஷன் முடிஞ்சிச்சுங்கிற பயமா? அதுல பார்த்து சொல்லுங்க. அதைத்தான் நான் கேட்கிறேன். தட்ங்கிறது நார்மல் கன்ஜங்ஷன். பின்னாடி பின்னாடி கனெக்ட் பண்ணும். என்ன பயங்கிறத பின்னாடி தான் சொல்ல போறாங்க. என்ன பயம் அப்படின்னா, states run by parties other than those in power at the சென்டர்ல பவர்ல இருக்கிற பார்ட்டிய தவிர வேற பார்ட்டினால ரன் பண்ணப்படுற ஸ்டேட். சரியா? ஒண்ணு இல்ல, அதர் தேன் தோஸ் இன் பவர் அட் த சென்டருக்கு பதிலா ஈஸியா நம்ம போட்டுக்கிடுவோம் பிஜேபி போட்டு. பிஜேபி தவிர ஒரு பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டி ரன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட் could easily be undermined by getting central agencies to arrest chief ministers on charges that may or may not be based on evidence. அடிந்து போமா? அடிந்து போனதான் நல்ல மீனிங். தட் எதை ரெஃபர் பண்ணுது? சார்ஜஸ் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். இதுக்கு மேல எவிடன்ஸ் பேஸ் பண்ணியும் இருக்கலாம், பேஸ் இல்லாமையும் இருக்கக்கூடிய சார்ஜஸ் வச்சு யார் அரெஸ்ட் பண்றாங்க? சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்றாங்க. எதை வச்சு அரெஸ்ட் பண்றாங்க? சென்ட்ரல் ஏஜென்சிஸ் அரெஸ்ட் பண்ணி இந்த என்ன பண்ணலாம்? இதை வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்? அண்டர்மைன் பண்ணிக்கலாம். இது மெயினா எந்த பார்ட்டிஸ்லாம் பயப்படுது அப்படின்னா, ரீஜனல் பார்ட்டிஸ், ஸ்டேட்ஸ்னால ஸ்டேட்ஸ் ரன் பண்ணப்படுற பார்ட்டிஸ், பேசிக்கா பிஜேபி தவிர இருக்கக்கூடிய இதுக்குள்ள வருமா வராதா? ஏன்னா அவங்க பிஜேபி கிடையாது, பிஜேபி இல்லாம ஒரு ஸ்டேட்டை ரூல் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டி. இருந்து வாசிக்க போறீங்க. இவருக்கு வை பெயில், ஏன் பெயில் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. ஏன் பெயில் கொடுத்தாங்க? வாசிங்க, வாசி சொல்லுங்க. கோர்ட்டு கரெக்டா பண்ணுது. கரெக்டா பண்ணுது. இன் போத் போத்திருக்கா? எத்தனை விஷயம் வரணும்? விஷயம் வரும். போட்டு ரெண்டு விஷயத்துல சரிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சைட்டிங், சைட் பண்ணிட்டோமா? சைட் என்னது? ரைட். அண்ட் ரிஜெக்டிங். ஓ, ரெண்டு விஷயம் ரைட். ஷோ பண்றதே ரைட், ரிஜெக்ட் பண்றதுலே ரைட். என்ன ஷோ பண்ணணும்? ஜெனரல் எலெக்ஷனை எப்படி காமிக்கிறாங்க? ஒரு போதுமான காரணம் தான். எதுக்கு? டு கிராண்ட் ஹிம் இன்டரிம் பெயில் until லாஸ்ட் phase ஆஃப் போலிங் எப்ப நடக்கும்? when the last phase of polling will be held. எப்ப நடக்கும்? ஜூன் 1 தான் லாஸ்ட் phase ஆஃப் போலிங். அது வரைக்கும் இவருக்கு என்னது? இன்டரிம் பெயில் கொடுத்தது கோர்ட் கொடுக்குது. இது சரின்னு சொல்றாங்க. என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, எலெக்ஷன் நடக்குது, முக்கியமான தலைவர் அவரு, அதனால எலெக்ஷன் லாஸ்ட் பேஸ் வரைக்கும் அவருக்கு என்னது அப்படின்னு கரெக்டான காரணம் சொல்றாங்க. அடுத்தது ஆண்டின்னு சென்டர் என்ன ஆர்கியூ பண்ணுது? சென்டர்னா வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஆர்கியூ பண்ணுது அப்படின்னா, that it would amount to பொலிட்டீஷியன்ஸ்க்கு என்ன வந்துருமா? யார் என்னென்ன சொல்றாங்க பார்த்தீங்களா? ஃபேவரபிள் ட்ரீட்மெண்ட் டு பொலிட்டீஷியன்ஸ் வந்துரும் அப்படின்னு யார் சொல்றா? என்ன பண்ணா? பெயில் கொடுத்தா பொலிட்டீஷியன்ஸ் ஃபேவரபிளா ட்ரீட் பண்றீங்கன்னு வந்துரும் அப்படிங்கிற. சரியா? இத கோர்ட் அக்செப்ட் பண்ணிச்சா பண்ணலையா? அதனால என்ன போட்டிருக்காங்க? சரி, ஆத்தர் என்ன சொல்றாரு? ரிஜெக்ட் பண்ணது கரெக்ட்ங்கறாரா தப்புங்கறாரா? as a court has a கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா,
இங்க இருந்து இங்க வரைக்கும் இன்டரிம் ரிலீஸ் ஆர்டர்ஸ் ரிலேட். இந்த வார்த்தையில verb எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இன்டரிம் ரிலீஸ் ஆர்டர்ஸ் ரிலேட் இருக்குல்லங்க, சப்ஜெக்ட் எது verb எதுன்னு சொல்லுங்க. ஆர்டர்ஸ் தான் சப்ஜெக்ட். எப்படிப்பட்ட ஆர்டர்ஸ்? இன்டரிம் ரிலீஸ் ஆர்டர்ஸ். ரிலேட்ங்கிறது verb. இன்டரிம் ரிலீஸ் ஆர்டர்ஸ் எது சம்பந்தப்பட்டது அப்படின்னா peculiarities previous adjective associated with the ஆளுக்குன்னு சில தனித்துவங்கள் இருக்கும்ல, அதுவும் இன் சாரி அசோசியேட்டட் வித் த பர்சன் இன் அப்படின்னா என்னது? கொஸ்டின் என்னதுங்க? peculiarities associated with the person in question. என்ன அர்த்தம்? person in question யாரு? யார பத்தி பேசுறோமோ அவர்தான் person in question. சரியா? இங்க யார பத்தி பேசியிருக்கோம்? எந்த வேற ஏதாவது ஒரு எஸ்ஏ படிக்கிறீங்க, அங்க வேற யாராவது பத்தி பேசுறாங்க, சரியா? அமித்ஷாவை பத்தி பேசுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள். அங்க பர்சன் இன் கொஸ்டின் வந்துச்சுன்னா அங்க யாருதான்? இங்க பர்சன் இன் கொஸ்டின் யாரு அப்படின்னா அந்த ஆளுக்கு அவருக்கு அசோசியேட் பண்ணப்பட்ட தனித்துவங்கள் அண்ட் சரௌண்டிங். அப்போ ஒரு பெயில் ஆர்டர், ஒரு ரிலீஸ் ஆர்டர் கொடுக்கணும்னா 2 ஃபேக்டர் பாக்குறாங்கன்னு சொல்லலாமா? இதெல்லாம் பாக்குறாங்க. ஒண்ணு, அந்த ஆள் இருக்காருல்ல அவருக்கு சம்பந்தப்பட்ட பெக்யூலியாரிட்டிஸ். அடுத்தது சரௌண்டிங். இப்ப இவருக்கு பெயில் கொடுத்துருக்காங்கல்ல, எதுக்கு பெயில் கொடுத்துருக்காங்க? எதுக்கு பெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவர் எல்லார மாதிரி ஒரு நபர் கிடையாது, இவருக்குன்னு சில தனித்துவங்கள் இருக்கு. இருக்கா? யாரு? டெல்லி. ரைட். அடுத்து தாண்டுதா என்ன சர்க்கம்ஸ்டன்ஸ்? நெக்ஸ்ட் நடக்க போகுது. நீங்க என்ன சொன்னீங்க? சொன்னீங்க. பெயில் ஆர்டர் 2 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. 2 விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இவருக்கும் என்ன கொடுத்திருக்காங்க? ரைட். ஓகே. தெரியுமா? போட்டு தான் இதை பாயிண்ட் அவுட் பண்ணுது. கிளாஸ் வந்துட்டு இங்க பிகாஸ் மீனிங் பின்னாடி இருக்க சென்டென்ஸ் பின்னாடி இருக்கிறது கனெக்ட் ஆகுது. இதுவும் கனெக்ட் ஆகுது. இங்க சொல்லிருக்காங்களா? இங்க வந்துட்டு 2 பாயிண்ட் சொல்லிருக்காங்களாங்க. இன்டரிம் பெயில் கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்களா? போதுமான ரீசன் தான் சொல்றாங்களா? இன்டரிம் பெயில் கொடுத்ததுக்கான போதுமான ரீசன் என்னது அப்படின்னா இன்டரிம் பெயில் 2 காரணத்தை கொடுப்போம். 2 காரணமும் இவருக்கு செட் ஆகி வருதா வரலையா? அதுதான் பின்னாடி சொல்லிருக்காங்க. கோர்ட் இப்படிதான் பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கு. இன்டரிம் பெயில் இதுக்கு தான் கொடுக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி இவருடைய சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. absence of a notable leader from the campaign arena. arena என்னதுங்க? சண்டை போடுற இடம் தான் arena. Especially when he is convict பண்ணிட்டாங்களா இவரை அப்படின்னா convict பண்ணல, will be a factor. ரைட். நிப்பாட்டிங்க. will be verb இதுக்கு சப்ஜெக்ட் எது அப்படின்னா absent. நோட்டபிள் லீடர் உடைய absent. கேம்பெயின் எரினால இருந்து நோட்டபிள் லீடர் உடைய absent கண்டிப்பா ஒரு ஃபேக்டரா இருக்குங்கிறார். ரைட்டா? தட் எதை ரெஃபர் பண்ணுது? ஃபேக்டர் will cast a doubt on the free and fair nature of the. இவர் இருந்தா டவுட் வருமா, இல்லைன்னா டவுட் வருங்காங்களா? இல்லைன்னா தான் டவுட் வரும். இப்படி ஆப்சன்ஸ் தான் ஒரு டவுட்டை உருவாக்கும். எதுல டவுட் உருவாக்கும்? போகக்கூடாது, அப்புறம் இங்கேயும் போகக்கூடாது, டெல்லி செக்ரட்டரியேட்டுக்கும் போகக்கூடாது. பேசிக்கா இவரை வந்துட்டு கேம்பெயின் பண்றதுக்கு மட்டும் தான் விட்டுருக்காங்க, போயிட்டு சிஎம்ஆ செயல்படக்கூடாது அப்படின்ட்டாங்க. ரைட். ஓகே. சூப்பரா இருக்குது.
ஆன் ஹிஸ் அவருடைய கீப்பிங் அவே ஆன் ப்ரிப்போஷன் கீப்பிங் தான் ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் ஜெரண்ட் அவேங்கிறது கீப்பிங் வேர் இது ஜெரண்டுடைய அட்வர்ப் ஹிஸ்னா உடைய கேஸ் ஓகேயா என்ன கேட்டீங்க அடுத்தது இவர் ஏதாவது கதை விட்டுருக்காரு பாருங்க இவரு ஒரு கதை விட்டுருக்காரு இவரு ஒன்னு சொல்லியிருக்காரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு ஸ்டேட்மெண்ட் அவர் என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னது தட் he would not sign any official எந்த ஃபைலும் சைன் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு சொன்னதா கோட் சொன்னதா யாருடைய ஸ்டேட்மெண்ட்டுங்க யாருடைய ஸ்டேட்மெண்ட் அவருடைய ஸ்டேட்மெண்ட் அவரே என்ன சொல்லிட்டாரு நான் ஃபைல் சைன் பண்ண மாட்டேன் unless condition சரியா unless required to do so to get the lieutenant general's lieutenant சரியா lieutenant தான் உச்சரிப்பாங்க ரைட் மீனிங் சொல்லுங்க lieutenant general யாரு ஃபர்ஸ்ட் क्वेश्चन lieutenant general யாருங்க லெப்டினன்ட் ஜெனரல் யாரு கவர்னரா தேடுங்க லெப்டினன்ட் ஜெனரல் பாருங்க லெப்டினன்ட் ஜெனரல் வந்துட்டு இப்ப நீங்க குவாலிட்டி தெரியாது நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணணும் லெப்டினன்ட் ஜெனரல் ஆஃப் டெல்லின்னு தேடணும் தேடுங்க அரவிந்த் கெஜ்ரிவால் பேர் வருதா வேற யாராவது பேர் வருதான்னு பாருங்க தேடுங்க தேடினாதான் பாதி பேருக்கு தெரியும் அவருன்னா மீனிங் சொல்லுங்க லெப்டினன்ட் ஜெனரல் ஆஃப் டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவாலா இல்ல கவர்னரா ஸ்டேட்டுக்கு பேரு கவர்னர் சரியா யூனியன் டெரிட்டரிக்கு அவங்களுடைய பேரு லெப்டினன்ட் ஜெனரல் ரைட் மீனிங் சொல்லு இவரு ஃபைல் சைன் பண்ண மாட்டார் அப்படிதானே ஒரே ஒரு ஃபைல் மட்டும் சைன் பண்ணுவார் எந்த ஃபைல் ஏதாவது ஒண்ணுக்கு கவர்னருடைய அப்ரூவல் வேணும் அப்படின்னா மட்டும் அதுக்கு யாரு சைன் பண்ணுவா டெல்லி சீஃப் மினிஸ்டரான அரவிந்த் கெஜ்ரிவால் சைன் பண்ணுவார் இங்க மீனிங் புரிஞ்சுக்கங்க அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னதுன்னா எந்த ஃபைலையும் சைன் பண்ண எதை தவிர அப்படின்னா கவர்னர் அப்ரூவல் எனக்கு வேணும் அப்படின்னா மட்டும் அந்த ஃபைலை மட்டும் இவர் என்ன பண்ணிக்கிறாரு required to do so இருக்கா to do இவர் செய்யணும் என்ன செய்யணும் to do so னா என்னதுங்க to do so என்னது இதுக்கு பதிலா வேற வார்த்தை போடணும் to என்னது required to என்னது so னா இன்வெர்ஷன் ரெபிட்டிஷன் படிச்சிருக்கோமா so னா ரெபிட்டிஷனுக்கு வருதுங்க to do so னா என்ன பண்ணணும் ஒரு சைன் பண்ணணும் அததான் to do so னு போடு சரியா லெப்டினன்ட் ஜெனரலுடைய அப்ரூவல் எதுக்காவது வேணும்னா மட்டும் அவர் என்ன பண்ணிக்கிறாரு இல்லைன்னா சைன் ரைட் அப்படின்னு யார் சொன்னா அவரே சொல்லிக்கிறார் திரும்ப சொன்னேன்ல லெப்டினன்ட் ஜெனரல் யாரு கவர்னர் சரியா இப்போ எல்லா ஃபைலுமே வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் சைனோட அப்ரூவல் ஆகாது சைன் என்ன வேணும் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் சைனும் வேணும் கவர்னர் சைனும் வேணும் இப்ப நீங்க ஒரு ஃபைல் எடுத்துட்டு போறீங்க இந்த ஃபைலுக்கு கவர்னர் சைன் போடணும்னு இருக்கு கவர்னர் சைன் போடணும்னா மட்டும் இவர் என்ன பண்ணிக்கிறாரு சைன் போட்டுக்குவார் ஒரு ஃபைல் இருக்குது ரெண்டு பேரும் போடணும் ரெண்டு பேரும் போட்டாதான் அந்த ஃபைல் செல்லும் அது லாவா ஆகும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு மட்டும்தான் இவர் போடுவாருங்க சரியா இப்போ ஒரு ஃபைல் வருது இவரு மட்டும் தான் சைன் பண்ணணும் இவர் சைன் பண்ணா பாஸ் ஆயிடும் அதுக்கு சைன் போட முடியுமா இவரு முடியாது இன்னொரு ஃபைல் வருது இவரும் சைன் பண்ணணும் கவர்னரும் சைன் பண்ணணும் அதுக்கு மட்டும் தான் இவர் என்ன பண்ண போறாரு சைன் போட போறாரு நெக்ஸ்ட் நவுன் கிளாஸ் வரப்போகுது இப்போ இது வந்துட்டு கெஜ்ரிவாலுடைய ஃபால்ட் அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு நான் சொல்றேன் தப்பா
கெஜ்ரிவால் பண்ண தப்பு அப்படின்ட்டு ஆத்தர் சொல்றாரு. கரெக்டா? கெஜ்ரிவால் என்ன பண்ணல? ரெஸ்பாண்ட் பண்ணல. எதுக்கு? சம்மன்ஸ். சரியா? சம்மன்சஸ். சம்மன்சஸ் ஸ்பெல்லிங் தப்பு கிடையாது. சம்மன்சஸ் ஸ்பெல்லிங் தப்பு கிடையாது. ஆனா 4 நாள் நல்லா போயிடுச்சு இல்ல, அதுக்கப்புறம் எப்படி நல்லா போகும்? லைட் எரியுது. இது பிரேக், வேற பிரேக். மைக் பிரேக் ஆக போகுது. இப்போ அந்த பிரேக் தான் நடக்க போகுது. சரி, மீனிங் சொல்றாங்க. கெஜ்ரிவால் சம்மன் அனுப்புனது யாரு? இடி சம்மன் அனுப்புறாங்க. சம்மனுக்கு இவரு இத அவரை எப்படி காமிக்குது? டஸ் நாட் ஷோ ஹிம் இன் நல்ல லைட்ல இவரை காமிக்கல அப்படிங்கிறாங்க. கெட்டதா காமிக்குது இவரை, பேட் லைட்ல காமிக்குது. ரைட். பட் ரைட், இப்போ கெஜ்ரிவால் பத்தி நெகட்டிவா பேசிட்டாங்க, திருப்பி மாத்தி பேச போறாங்க. அட் தி சேம் டைம் இட் cannot be, பார்க்க முடியாது. தட் படிச்சுக்கோமா? பீட் த எக்ஸ்பிளைன் பண்ணுமா? பீட்னா எக்ஸ்பிளைன் பண்ணுமா? எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணும். சரியா? பீட் த சிபிஐ கரப்ஷன் சார்ஜ் ஆர் த, இதுவா இருக்கட்டும் இல்ல இதுவா இருக்கட்டும், மறக்க முடியாது, மறக்க கூடாதுங்கிறாங்க. இருங்க இருங்க இருங்க. மீனிங் சொல்லுங்க. கேஸ் அகைன்ஸ்ட் ஹிம். ஹிம்னா யாரு? அரவிந்த் கெஜ்ரிவால். இது எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, ஆனா ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட் எப்ப பண்ணுது? லேட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்றாங்க. மேக் பண்ணப்பட்டுச்சு யாருனால? பை சஸ்பெக்ட்ஸ். இந்த சஸ்பெக்ட்ஸ் ஹூ ஹேட் டர்ன் அப்ரூவரா மாறின சஸ்பெக்ட் கொடுத்த லேட் ஸ்டேட்மெண்ட் தான் சிபிஐ உடைய கரப்ஷன் சார்ஜும் சரி, இடி உடைய மணி லாண்டரிங் சார்ஜும் சரி, ரெண்டுமே அத பேஸ் பண்ணி தான் இருக்கு. எவனோ ஒருத்தர் இருக்க, கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்க டக்குன்னு என்னவா மாட்டாங்க, அப்ரூவரா மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது? லேட்டா கொடுக்குறாங்க. சரியா? அண்ட் அடுத்தது அண்ட் அப்டைன்ட் பார்ட். யாரு பார்டன் அப்டைன் பண்றா? சஸ்பெக்ட். அப்ரூவரா மாறிட்டா உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க? மன்னிப்பு கொடுத்துருவாங்க. சஸ்பெக்ட் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ரூவரா மாறி என்ன வாங்கிட்டாங்க? மன்னிப்பு வாங்கிட்டாங்க. என்ன ப்ராமிஸ்? அந்த ப்ராமிஸ் தான் அவருக்கு எதிராக வந்து சாட்சி சொல்றேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி என்ன வாங்கிட்டாங்க? மன்னிப்பு வாங்கிட்டாங்க. மன்னிப்பு வாங்கி என்னவா மாறிட்டாங்க? அப்ரூவராவும் மாறிட்டாங்க. இவங்க மேக் பண்ண ஸ்டேட்மெண்ட்ஸ், அது எப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ்? லேட்டான ஸ்டேட்மெண்ட்ஸ்ல தான் கேஸ் பேஸ் பண்ணி இருக்கு. எந்த கேஸ்? இந்த கேஸ்னாலும் சரிதான், இந்த கேஸ்னாலும் சரி. எவ்வளவு கொஞ்சம் பேர் இருக்காங்க, இவங்க என்ன பண்றாங்க? என்னவா மாறிட்டாங்க? அப்ரூவரா மாறிட்டாங்க. அவங்களுக்கு ப்ராமிஸ் என்னது? அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க? அவருக்கு எதாவது சாட்சி சொல்றோம்னு ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. மன்னிப்பு கொடுத்துருவோம்னு சொன்னதுனால அவங்க அப்ரூவரா மாறி லேட்டா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ரைட். ஆத்தர் பாசிட்டிவா பேசுறாரா நெகட்டிவா பேசுறாரா? நெகட்டிவா பேசுறாரு. ரைட். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இது எப்படி பேசுறாரு? ஃபர்ஸ்ட் இந்த பட் இருக்கா, இந்த பட்டுக்கு முன்னாடி யாரு திட்டி இருக்காரு? பட்டுக்கு அப்புறம் போட போறாரு. யாருக்கு ஃபேவரா பேச போறாரு? கெஜ்ரிவாலுக்கு ஃபேவரா பேசு. இப்பதான் மேட்டர் வரப்போகுது. the probative value of these statements. எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்? மேல சொன்னாங்களே ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த ஸ்டேட்மெண்ட்ல லேட்டா சொன்னாங்கல்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் என்ன பண்ண போறாங்க? டெஸ்ட் பண்ண போறாங்க. எப்போ? ரைட். probative value.
ப்ரொபேட்டிவ் வேல்யூ, இன்வெஸ்டிகேட்டிவ் வேல்யூவா? ப்ரோப்னா இன்வெஸ்டிகேஷன் தான். சரிங்க, ப்ரோ யார் சொன்னா? ப்ரோபிட்டினா ப்ரோபிட்டி சொல்லி கொடுத்துருக்கமா? ப்ரோபிட்டிலாம் மறந்துட்டா? சொல்லலையா? சொல்லி கொடுத்தேன், என் புக்ல நான் எழுதியிருக்கேன். ப்ரோபிட்டினா எனக்கு ப்ரோபிட்டினா ஆனஸ்டி. சரி, கிரெடிபிலிட்டி, ஆனஸ்டி எல்லாம் சரிதான். மீனிங் என்னது? மீனிங் என்னது? ஸ்டேட்மெண்ட் என்னதான் செக் பண்ண போறாங்க? உண்மை தன்மையை செக் பண்ண போறாங்க. அதுதான் ப்ரோபிட்டி. வெரிட்டி சொல்லி கொடுத்துருக்கா? வெரிட்டி, ப்ரோபிட்டி எல்லாமே உண்மை தன்மை, நேர்மை தன்மை. இது எப்பதான் செக் பண்ண முடியும்? ட்ரையல். அடுத்த சென்டென்ஸ். கெஜ்ரிவால் என்ன பண்ணிருக்காரு? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரியா? அது மட்டும் தான் கொஸ்டின். கெஜ்ரிவால் என்ன பண்ணிருக்காரு? ஆக்சுவலா இந்த சென்டென்ஸ் 3 தடவை வாசிக்க வேண்டியதாயிடுச்சு. ஜென்ரலா நடக்காது. அந்த சென்டென்ஸ் நான் 3 தடவை வாசிச்சேன், அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிச்சு. அதனால நீங்களும் ஒரு 3 தடவை வாசிச்சிருங்க. 3 தடவை வாசிங்க போதும். கெஜ்ரிவால் என்ன பண்ணிருக்காரு? கெஜ்ரிவால் என்ன பண்ணிருக்காரு? கெஜ்ரிவால் என்ன பண்ணல? இவர் என்ன கேட்டாரு? அப்படியா? சரி, எது கேட்கல? வெயில் கேட்கல. வெயில் கேட்காம என்ன கேட்டாரு? எதுக்கு ப்ரோ பெயில் கேட்கல? இல்ல இல்ல இல்ல, அது கிடையாது. நான் பெயிலபிள் கிடையாது. பெயில் பண்ணிட்டாங்கல்ல, பெயில் தான் கொடுத்துட்டாங்கல்ல. எதுக்காக பெயில் கேட்கல? நீங்க என்ன சொல்றீங்க? அவர் பெயில் கேட்கல, அவர் என்னை ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் கேள்வி கேட்காரு அப்படின்னு சொல்றீங்கல்ல. ஏன்? ரைட், சூப்பர் 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 சூப்பர். சரி, ஏதாவது புரிஞ்சுச்சா? ஏதாவது புரியுதா? ஏதோ ஏதோ கொஞ்சம் 50% தான். சரி, அனதர் ஃபேக்டர் டு பி நோட்டட். நம்ம முன்னாடி என்ன பண்ணிருக்கணும்? ஒரு சொன்னாங்களாங்க அனதர் ஃபேக்டர்னு இருக்குல்ல. அப்ப எதை ஃபர்ஸ்ட் ஃபேக்டரா எடுத்துக்குவோம்? இத ஃபர்ஸ்ட் ஃபேக்டரா எடுத்துக்குவோம். இன்னொரு ஃபேக்டர் என்ன பண்ணப்படணும்? நோட் பண்ணப்படணும். இஸ் தட் நார்மல் கன்ஜங்ஷன். இன்னொரு ஃபேக்டர் என்னங்கறத இப்ப சொல்ல போறாங்க. இன்னொரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா, தேர் ஆர் ஸ்டாட்யூட்டரினா என்னதுங்க? லால நிறைய என்ன இருக்குது? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அண்டர் த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் ஆன் சீக்கிங் பெயில். அப்போ சில கேஸ்லாம் இருக்குதுங்க. சரியா? அந்த கேஸ்ல எல்லாம் உங்களுக்கு பெயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஒரு ஆக்ட் தான் என்னது அப்படின்னா, பிரிவென்ஷன் ஆஃப் லஞ்சம் கொடுத்தோ மணி லஞ்சம் கிடையாது, மணி லாண்டரிங்னா ஐடில இருந்து தப்பிக்கிறதுக்காக கருப்பணத்தை வெள்ள ஒயிட்டா மாத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெயில் கிடைக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், லால ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எப்படி இருக்குது? தேர் ஆர் என்ன இருக்குது? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த லால ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. எந்த லால? பிரிவென்ஷன் ஆஃப் எதுல பெயில் வேணும்னு இந்த லால போய் கேட்டீங்கன்னா அங்க என்ன இருக்குன்றவாங்க?
ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்பா. அப்போ பெயில் இந்த கேஸ்ல சிக்கிட்டீங்க அப்படின்னா கிடைக்கிறது கஷ்டம். அதனால என்ன பண்றாங்க, அதனுடைய ரிசல்ட் தான் என்னது, அதோடைய ரிசல்ட். இப்ப இதுல சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெயில் கிடைக்கிறது என்னது, அதோடைய ரிசல்ட் என்னன்னா நிறைய பேர் என்ன கேள்வி கேட்கறாங்க தெரியுமா, அரெஸ்ட் பண்ணதே தப்புங்கிறாங்க. பெயில் போய் கேட்டா பெயில் கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் என்ன கேள்வி கேட்கறாங்க, யாருடைய அரெஸ்ட், கெஜ்ரிவாலுடைய அரெஸ்ட் வரணும். ஆனா இங்க எந்த வார்த்தை இருக்கு, யாருடைய அரெஸ்ட் கேள்வி கேட்கறாங்க, முன்னாடி பேர் டெஸ்டிஃபை கொடுத்தாங்கல்ல அவங்கள கேட்கறாங்க. நான் இது கொஸ்டின் ஈஸியா ஆக்கிறேன் உங்களுக்கு, பேர் வராம கிஸ் போட்டுக்கிறோம், நம்மளுக்கு ஈஸியா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி யாருடைய அரெஸ்ட் கேள்வி கேட்கறதா மாறிடும். அரெஸ்ட் பண்றதே தப்புன்னு சொன்னாதான் இப்ப ஒரு வெளியே வர முடியும். போயிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டீங்க சரி பெயில் தாங்கன்னு கேட்டா வெளியே வர்றது முடியாதுன்னு இல்ல, வெளியே வர்றது கஷ்டம். சரியா, ரைட். as மிஸ்டர் கெஜ்ரிவால் ஹேஸ் டன். ஆஸ்னா என்ன அர்த்தம், ஆஸ்னா என்னது, லைக். நிறைய பேர் என்ன கேள்வி கேட்கறாங்க, நிறைய பேர் எந்த கேள்வி கேட்கறாங்க, அரெஸ்ட் பண்ணதே தப்புன்னு சொல்றாங்களா, கெஜ்ரிவால் என்னதான் கேட்கிறாரு, அதேதான் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு, என்னைய அரெஸ்ட் பண்ணதே அவர் என்ன கேட்கல, ராதர் தேன் ஃபைல் ஃபார், பெயிலுக்கு ஃபைல் பண்றதை விட பெயிலுக்கு ஃபைல் பண்றது தவிர, சாரி பெயிலுக்கு ஃபைல் பண்றதை தவிர்த்து அதுக்கு பதிலா அவர் என்ன பண்றாரு, ஏன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அனதர் ஃபேக்டர் டு பி நோட்டட் இஸ் தட், என்ன ஃபேக்டர்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இந்த லால, எதுக்கு பெயில் கிடைக்கிறது. அப்போ கண்டிப்பா என்ன கேட்க மாட்டாங்க இவங்க, இதுடைய ரிசல்ட் தான் என்னதுன்னா கேள்வி எதுக்கு மேல வருது, ஏன்டா அரெஸ்ட் பண்ணீங்கன்னு கேள்வி வருது. நிறைய பேரும் இந்த கேள்விதான் கேட்கிறாங்க. கெஜ்ரிவாலும் என்ன பண்றாரு, அதே கேள்விதான். எதுக்கு பதிலா, பெயில் ஃபைல் பண்றதுக்கு பதிலா தலைவர் முதல்ல என்னதான் பண்ணிட்டு இருந்திருக்காரு, ஏன் அரெஸ்ட் பண்ணீங்கன்னா கேள்வி கேட்டுட்டே இருந்திருக்காரு. அதுக்கு அப்புறம் தான் அப்ளை பண்ணிருப்பாரு, அதனாலதான் பெயில் வருதா. வேலிடிட்டினா என்னது, செல்லுமா செல்லாதா, வேலிடிட்டி டைம் பீரியட் கிடையாது. நீங்க வேலிடிட்டினா டைம் பீரியட் படிச்சீங்க அப்படிதானே, வேலிடிட்டி டைம் பீரியட் மீனிங்கே கிடையாது. வேலிடிட்டினா என்னதுங்க, செல்லும் அப்படிங்கிற மீனிங் தாங்க. டைம் பீரியட் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த டைம் பீரியட் வரைக்கும் செல்லும் அர்த்தம். வேலிடிட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னது அப்படின்னா செல்லுமா செல்லாதாங்கிற, அதுக்கு டைம் பீரியட் அர்த்தமே கிடையாது. சென்டென்ஸ் மீனிங் வச்சுதான், சென்டென்ஸ் மீனிங் வச்சுதான். கஷ்டம், இதை கண்டுபிடிக்க கஷ்டம். ஏன்னா கன்ஜெக்ஷன் மாதிரி வருது. நீங்க என்ன நினைச்சிருவீங்க, பிகாஸ் நினைச்சிருவீங்க. இங்க போல அப்படிங்கிற மீனிங் வருது, ஆனாலும் கன்ஜெக்ஷனா வருது. இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு சொல்லியே தரல, அப்புறமும் சொல்லி தர மாட்டேன் இதெல்லாம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப டெப்த்துக்குள்ள போகாம, அந்த அளவுக்கு டெப்த்துக்குள்ள நீங்க போனீங்கனாலும் உங்களுக்கு எக்ஸாம்ல அப்ளை ஆக மாட்டேங்குது. என்ன நான் சொல்லி கொடுத்துருவேனே, எனக்கு யூஸ் ஆகுது, ஏன்னா உங்களுக்கு யூஸ் ஆகணும்ல. பெயில் யாருக்கு கொடுக்க கூடாது, பெயில் யாருக்கு கொடுக்கணுங்கிறது வேண்டாங்க, பெயில் யாருக்கு கொடுக்க கூடாது. பேசிக்கா பெயில் யாருக்கு கொடுக்கணும்னு தான் இருக்கு, கரெக்டா. நான் என்ன கேட்கிறேன், யாருக்கு கொடுக்க, யாருக்கு கொடுக்க கூடாது, ஜஸ்டிஸ் இருந்து என்ன பண்ணிடுவாங்க, தப்பிச்சிருவாங்க, இந்த வெளிநாட்டுல போய் உட்கார்ந்துருவாங்க. அவனை கூட்டு வர்றதுக்கே 6 வருஷம் ஆயிரும், அதுக்குள்ள அவன் கிழவன் ஆயிரம் செத்துருவான். ரைட்டா. அப்போ ஜஸ்டிஸ் தப்பிச்சு போறவங்களுக்கு பெயில் கொடுக்க கூடாது. அடுத்தது சாட்சி சொல்றதுக்கு சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள நியூட்ரலைஸ் பண்றாங்க. நியூட்ரலைஸ் பண்றதுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னா அப்ப என்ன பண்ணக்கூடாது, பெயில் கொடுக்க கூடாது. அடுத்தது எவிடன்ஸ் சேஃப்கார்டு பண்றதுக்காக பெயில் கொடுக்காங்க. எதுக்கு பெயில் கொடுக்க கூடாது,
எவிடன்ஸ் அழிச்சிடுவாங்கன்னா பெயில் கொடுக்க கூடாது. விட்னஸஸ் நியூட்ரலைஸ் பண்ணிடுவாங்கன்னா பெயில் கொடுக்க கூடாது. ஜஸ்டிஸ் இருந்து தப்பிச்சிடுவாங்கன்னாலும் என்ன பண்ணக்கூடாது. இப்ப மீனிங் பார்க்க போறோம். இஃப் ஒன்லி கோர்ட்ஸ் அப்ளைடு த பேசிக் பிரின்சிபல், பேசிக்கான கொள்கை என்னது, பெயில் கொடுக்கிற பேசிக்கான ஒரு விஷயம். யாருக்கு கொடுக்கணுங்கிறாங்க, யாருக்கு பெயில் கொடுக்கணும் அப்படின்னா who are to flee from justice, தப்பிச்சு ஓட மாட்டாங்க. இன்ஃபரன்ஸ் என்னது அப்படின்னா கெஜ்ரிவால் என்ன பண்ண மாட்டாரு, ரைட், flee from justice-க்கு unlikely. அடுத்தது இது conditions to neutralize their likely influence over, சாட்சி சொல்றதுக்கு எதிரில சாட்சி சொல்றதுக்கு ஒருத்தர் இருப்பான்ல, அவனை வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்ன பண்றது, நியூட்ரலைஸ் பண்றது என்னதுங்க, அவன் எதிர்த்து நிக்கிறாங்க, எதிர்த்து நிக்கிறவன என்ன கொண்டு வர்றது, எனக்கு ஃபேவரா கொண்டு வர வேண்டாம், எனக்கு என்ன கொண்டு வந்தா போதும், எனக்கு இது தெரியாதுங்க, நடந்தது தெரியாதுங்க, இவன் மூஞ்சிக்கு தெளிவா பாக்கலங்கன்னு சொன்னா போதும், முடிஞ்சிச்சு. சரியா, அதான் என்ன பண்றது, நியூட்ரலைஸ் பண்றது. நியூட்ரலைஸ் பண்றதுக்கு கண்டிஷன்ஸ், அப்ராப்ரியேட் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு, அப்ராப்ரியேட் கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது, பெயில் கொடுக்க கூடாது. ஆக்சுவலா அப்ப இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அன்லைக்லின்னு வரணும். சரியா, for unlikely to flee from justice, ஜஸ்டிஸ் இருந்து தப்பிக்கிறாங்கல்ல, எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸை வச்சு ஜஸ்டிஸ் இருந்து தப்பிக்கிறாங்கல்ல, விட்னஸ் நியூட்ரலைஸ் பண்ணி தப்பிக்கிறாங்கல்ல, தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதவனுக்கு தான் என்ன பண்ணணுமா, பெயில் கொடுக்கணும். அடுத்து and to எவிடன்ஸையும் என்ன பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். ரைட். அடுத்தது இப்படி எல்லாம் நீங்க பண்ணீங்க, இப்படி எல்லாம் தான் என்ன பண்ணும், யார் பண்ணணும், கோர்ட் பண்ணணும். இப்ப நம்ம பார்த்தது ஃபுல்லாவே என்னது, பேசிக் பிரின்சிபல் ஆஃப் கிராண்டிங் பெயில். இது ஒரே கொஸ்டினா வந்து நிக்கும். பேசிக் பிரின்சிபல் ஆஃப் கிராண்டிங் பெயில்னு கேட்டாங்கன்னா எந்த பாயிண்ட் போடணும், flee from justice, neutralize witnesses. அடுத்தது ரைட். அடுத்தது இப்படி எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா சொல்றாங்களா, பண்ணலைன்னு சொல்றாங்களா, இஃப் போட்டுருக்காங்களா, அன்லெஸ் போட்டுருக்காங்களாங்க, இஃப் போட்டுருக்காங்களா, பண்ணி இப்பனா என்ன அர்த்தம், பண்ணீங்கன்னா, அன்லெஸ் தான் என்ன அர்த்தம், பண்ணலன்னா. இப்படி எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா சேஃப்கார்ட் எவிடன்ஸ் போட்டு தாங்க பண்ணணும். ஓகே, இங்க வந்துட்டு இவங்க வந்துட்டு இதுல பிரச்சனை பண்ணிடக்கூடாது, இந்த எவிடன்ஸ்ல பிரச்சனை பண்ணிடக்கூடாது. இல்ல தோஸ் இது வரைக்கும் வந்துடுச்சு. இந்த ஆண்ட் எதையும் கனெக்ட் பண்ணுதுன்னு தான் பார்க்கணும், அதானே சொல்றீங்க. ஓகே ஓகே, இருங்க இருங்க, இல்ல அழகா இருக்கு. கோர்ட்ஸ் அப்ளைடு த பேசிக் பிரின்சிபல் ஆஃப் கிராண்டிங் பெயில் டு, இப்படி வருதா, அண்ட் டு சேஃப்கார்ட் எவிடன்ஸ். சரி, கரெக்ட் தான். கோர்ட் வந்துட்டு பெயில் கொடுக்குது, இவங்களுக்கு கொடுக்கணும், கொடுக்கறதுக்கான காரணம் வேற சொல்லியிருக்காங்க, என்னது, எவிடன்ஸ் பாதுகாக்கிறது. சரி, அது கோர்ட்டுடைய வேலை தான். ஓகே, அடுத்தது சரி, இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா சொல்றாங்களா, பண்ணலைன்னு சொல்றாங்களா, பண்ணீங்கன்னா நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, இது நல்லது பண்றாங்களா கெட்டது பண்றாங்களாங்க, நல்லதானே பண்றாங்க. இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா கீழே என்ன பேசணும், நல்லது தானே பேசணும். ரைட், நல்லது பேசினாங்கன்னா தான் கரெக்ட்னு அர்த்தம். ஆர்டர்ஸ், பெயில் கொடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ் என்ன தூண்டாதா, பொலிட்டிக்கல் ரியாக்ஷன்ஸ், நல்லது தானே இது, பொலிட்டிக்கல் ரியாக்ஷன்ஸ் தூண்டாது அண்ட் டவுட்ஸையும் தூண்டாது, பொலிட்டிக்கல் ரியாக்ஷன்ஸையும் தூண்டாது, டவுட்ஸையும் தூண்டாது. என்ன டவுட், அன்டியூலி அப்படின்னு அர்த்தம், அன்டியூலி, டியூலினா அப்ராப்ரியேட்லி, அன்டியூலின்னு அர்த்தம் இன்அப்ராப்ரியேட்லி ஃபேவர். என்ன டவுட் வராது, பொலிட்டீஷியன்ஸுக்கு ஃபேவர் பண்றீங்களா அப்படிங்கிற டவுட். இந்த மாதிரி நீங்க கரெக்டான பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி பெயில் கொடுத்தீங்கன்னா
உங்களுக்கு வந்துட்டு பொலிட்டிக்கல் ரியாக்ஷன்ஸோ டவுட்ஸோ கண்டிப்பா வராது. இந்த டவுட் என்னது, என்ன டவுட்? நீங்க பொலிட்டிக்கல் கிளாஸுக்கு இன்அப்ராப்ரியேட்டா ஃபேவரா இருக்கீங்களா அப்படிங்கிற டவுட் இதுல ஒரு இன்டைரக்டா குத்துறாரு. உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. அன்டியூலி ஃபேவர்ட் அப்படின்னு யார சொல்றாரு அப்படின்னா, இப்ப கெஜ்ரிவால ஜெயிலுக்குள்ள போட்டு உள்ளுக்குள்ளே வச்சிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவர் காமிக்கிற மாதிரி ஆயிடும், அப்படிதானே? அப்ப கரெக்டான காரணத்துக்கு நீங்க பெயில் கொடுத்தீங்கன்னா என்ன டவுட் வராது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நீங்க ஃபேவர் பண்றீங்களாங்கிற டவுட் சொல்ல வர. சரியா? ஏன் இன்டைரக்டா குத்துறாரு அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு எதுக்காக பெயில் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிச்சு. ஏன் பெயில் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்கல்லங்க? எதுக்கு? பொலிட்டீஷியன்ஸுக்கு ஃபேவர் ஆயிரும் பெயில் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இவர் கடைசி என்ன பேசுறாரு? கரெக்டா பெயில் கொடுத்தாதான் ஃபேவரா இருக்காங்களாங்கிற டவுட் என்ன ஆகும்? சரியா? அப்ப அவங்க பாயிண்ட் என்னது? நீங்க ரிலீஸ் பண்ணீங்க பெயில் கொடுத்தீங்கன்னா என்னவா மாறிடும்? பொலிட்டிக்கல் ஃபேவரா மாறிடும் சொல்றாங்க. இவரு ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஒழுங்கான கண்டிஷன்ஸ்ல பெயில் கொடுங்க, பொலிட்டிக்கல் ஃபேவர் இருக்கா இல்லையாங்கிற டவுட் என்ன பண்ணாதா? வராது. கஷ்டமா இருந்துச்சா? கஷ்டமா தான் இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. கரெக்டான பதில்.